ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து சௌந்தர்யாவோட கொஞ்சம் க்யூட் மூமெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா இது 24/7 வருது. நாளைக்கு எபிசோடில் இதில் 1 ஹவரில் எதை காட்டுவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் பார்த்ததை நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? சௌந்தர்யாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தீபக் வந்து அந்த சார்ஜென்ட் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? எல்லாமே அங்கங்கே க்ளீனாக இருக்கணும், எதாவது க்ளீனாக இல்லைனா நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும், இல்லை சொல்லி க்ளீன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் யாரோ வந்துட்டு பாயசம் அது போன வாரம் இதில் வீக்கெண்டில் கொடுத்தது போல் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க. அதை எடுத்து குடிச்சிட்டு அந்த கப்பை வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது. ஸோ இது யார் குடிச்சதுன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கைஸ் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் வரவங்க, சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸில் தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேக் டு இதுக்கு வருவோம் நம்ம. சௌந்தர்யா வந்து அப்போ வந்து அது யார் குடித்தது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து யாரும் குடிக்கல, நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. சாச்சனாயிட்டெல்லாம் கேட்டப்போ சாச்சனா எந்தே வந்து நான் வந்து யாருக்கும் கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் குடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்க மேலெல்லாம் சாச்சனா ப்ராமிஸ் பண்ணுறாங்களா, அவங்க அப்பா அவங்க அம்மா மேலாம் நான் குடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வார்த்தையை தான் ரொம்ப நம்ப வேண்டியதாக இருக்குது. வேறு வழி நம்பி தான் ஆகணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாரையும் கேட்டால் யாருமே குடிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஞ்சித் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அவரும் வந்து உலகமே இப்படி தாம்மா இருக்குது, என்ன செய்யறது, அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் குடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்டயே திருப்பி அவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரோட பாணியில் அவர் வந்து ஃபன்னாக ஒன்று சொல்கிறாரு, இல்லைம்மா நான் குடிக்கல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே அன்ஷிதா குளிச்சிட்டு இருக்காங்களாம். அவங்க குளிச்சிட்டு இருக்கும் போதும் வந்து பாத்ரூம் உள்ளே வந்து கொஞ்சோண்டு கதவு திறந்து கை விடுற அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீயும் குடிக்கல அன்ஷிதா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ப்ராமிஸ் பண்ண வச்சிடுறாங்க. ஆனால் யாருமே குடிக்கலன்னு அப்போ யார் தாண்டா குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இவங்க கடுப்பேறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ட்ராஃபி மேலேயும் ப்ராமிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருமே குடிக்கலன்னா பிக் பாஸ் ட்ராஃபி மேலே ப்ராமிஸ் பண்ணுங்கன்னா அப்பயாச்சும் ஒத்துக்குவாங்க. அப்பயுமே எல்லாருமே அந்த ட்ராஃபி மேலே பண்ணாங்களா, அப்பயும் யாரும் ஒத்துக்கலாம். இப்போ இப்படி தான் உண்மையை கண்டுபிடிக்காது, இப்போ யார் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஷோ விளையாட வந்திருக்கீங்க, நீங்கள் அந்த ட்ராஃபி தான் முக்கியம், அது மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொய்யா, அப்புறம் உங்களை எப்படி தாண்டா ஒத்துக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளில மழை பெஞ்சிட்ருக்கு. மழையில் போய் உட்காந்து இவங்க போராட்டம் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து யார் குடித்ததுன்னு நீங்கள் சொல்லலைன்னா ஒத்துக்கிற வரைக்கும் நான் மழையில் நனைவேன் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புக்கு சௌந்தர்யா அப்படிங்கிற இதுதாங்க நிறைய பேருக்கு சௌந்தர்யா பிடிக்கிறதுக்கான ரீசன். அவங்க ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க என்னன்னு பார்க்காம ராவா அது அப்படியே பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அது மற்றவங்க தப்பாக நினைக்கிறாங்களோ ஃபன்னாக நினைக்கிறாங்களோ எப்படின்னா ஜட்ஜ் பண்ணிட்டு போட்டேன், எனக்கு தோணுச்சு இல்லை தேவைப்படுது பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடுறது இருக்கு இல்லைங்களா? அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுதான் இம்மெச்சூர் அப்படிங்கிற ஆங்கிளில் கூட நம்ம சொல்லலாம். அதோட பின் விளைவுகள் யோசிக்காமல் இல்லை மற்றவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு தோணுச்சு பண்ணேன், என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி இருக்குது, எனக்கு பேச வராது, ஆமாம் எனக்கு பேச வராது, எனக்கு கோவந்துச்சு, இல்லை எனக்கு இந்த விஷயம் இப்படி தான் பண்ணணும்னு தோணுச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் சாச்சனா பண்ணுறது அது இம்மெச்சூர் இல்லை, அது கிளவர் கன்னிங்னஸ், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்ககிட்டயாவது ஒரு சின்ன சைல்டிஷ்னஸ் இன்னசென்ஸ் இருக்குது. ஆனால் சாச்சனா கிட்ட அது சுத்தமாக கிடையாது. சைல்டிஷ்ன்ற பேரில் அவங்க பண்ணுறதெல்லாம் கன்னிங் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மழையில் போய் உட்காந்துடுறாங்க போல இருக்கு ஒரு வழியாக. அப்போ வந்து முத்துலாம் குடம்லாம் எடுத்துகிட்டு வராரா, நான் வந்து கொடை பிடிக்கிறேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடை பிடிக்கிறேன், நீ போ முத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரயனும் வந்துடுறாரு, அப்புறம் தீபக்கும் வந்துடுறாரு போல இருக்கு. அப்புறம் ரயன் தான் வந்து அந்த இடத்துல சொல்கிறாராம், ஒரு சென்சிபிளான விஷயம் சொல்கிறாரு. சாரி கைஸ், கொஞ்சம் இருமல் வந்துடுச்சு, சாரி. ஓகேங்களா? அப்போ ரயானா வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ட்ராஃபி மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நீ மழையில் நனைஞ்ச மட்டும் சொல்லிட்டு போகிறாங்களா, சரி விட இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குவாங்க, விட இதை பெருசு பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ சௌந்தர்யோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் சௌந்தர்யோட க்யூட் மூமெண்ட்ஸ். இது வந்து சௌந்தர்யோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.